புதுச்சேரியில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுவை குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் இணைந்து வீரதீர குழந்தைகள் தினத்தை கொண்டாடின. இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், அரசின் எந்த ஒரு உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை விரைவில் 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, கோதுமை வழங்கி வருகின்றோம். தற்பொழுது கேழ்வரகு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதை ஏற்று அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் சத்துணவாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எம்எல்ஏ ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 12 கோடியே 19 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 17 கோடி ரூபாய் செலவில் 9600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஓய்வு எடுக்க தங்கும் கட்டிடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம், கழிப்பறை, குடிநீர், வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாட திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்றனர். தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்கள் விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும் என லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மத்திய அரசு கொடுக்கும் நிதியையே திருப்பி அனுப்பி வருகின்றோம். அதனை திட்டமிடலோடு செலவு செய்தாலே பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். ஊழலால் பல தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் புதுச்சேரி வர தயங்குகிறார்கள். அவர்கள் உள்ளே வரும்போதே பேரம் பேசப்படுகிறது. இந்த அரசை சேர்ந்தவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் ஊழலை மட்டுமே பிரதானமாக செய்கிறார்கள். போலி மருந்து விவகாரத்திற்கு அரசே முழு பொறுப்பு. பல விஷயங்களை இன்னும் மக்கள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள். இங்கு பல பிரச்சனைகள் உள்ளது. அரசு பள்ளியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். பல அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் அரசை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பில் இருப்பதால் சிபிஐ, ஓய்வு பெற்ற நீதிபதி என அனைத்து விசாரணை அமைப்புகளையும் ஒன்றிணைந்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும். புதுச்சேரியில் ஏற்கனவே சிங்கப்பூர் போல்தான் உள்ளது என சொல்லும் முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் சிங்கப்பூர் சென்று பார்க்க வேண்டும். புதுச்சேரியை விட்டு வெளியே செல்லாத அவர் சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். இது கிணற்றில் உள்ள தவளை, கடலை பற்றி பேசுவது போல உள்ளது. புயல், மழை நிவாரணம், மருத்துவ உதவி, கல்வி உதவித்தொகை, கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு உதவி என கடந்த ஓராண்டில் மட்டும் புதுச்சேரிக்காக 20 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளேன். மத்திய அரசிடம் போதுமான நிதியை நாம் கேட்டு பெற வேண்டும். இங்குள்ள முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்திற்கு கூட செல்வதில்லை. மத்திய அரசு பிற நாடுகளுக்கு கூட நிதி வழங்குகிறது. நம் நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி கொடுக்காதா? தாவேகாவுடன் கூட்டணி குறித்து எங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். அவர்கள் விரும்பினால் கூட்டணி அமையும். ஆனால் விஜயுடன் இருப்பவர்கள் அவரை குழப்பத்திலேயே வைத்துள்ளனர் என்றார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியை சேர்ந்த 16 ஏழை குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இலவச மனைப்பட்டா வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திபராயப்பேட்டையில் நிக்கோலஸ் தூரியஸ் குடியிருப்பு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலமற்ற 16 ஏழை குடும்பங்களுக்கு அவர்கள் வசித்து வரும் இடத்திலேயே புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சார்பில் புதுச்சேரி நில மானிய விதிகள் 1975 கீழ் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு மனைப்பட்டாக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அனிபால் கென்னடி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார், வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாநில சிஐடியு விவசாயிகள் சங்கம், விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் தலைமைச் செயலகம் நோக்கி கோரிக்கை பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கு அருகே தொடங்கிய இந்த பேரணிக்கு சிஐடியு பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார். பேரணியை சிஐடியு தமிழ் மாநில துணை செயலாளர் குமார் தொடங்கி வைத்தார். இதில் மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன், ரவிச்சந்திரன், மதிவாணன், கொளஞ்சியப்பன், ராமசாமி, விவசாய தொழிலாளர் சங்க செயலர் தமிழ்ச்செல்வன், விவசாயிகள் சங்க செயலர் சங்கர், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.
நேரு வீதி வழியாக வந்த பேரணியை கேண்டீன் வீதி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை உடனே வாபஸ் பெற வேண்டும், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் சட்டத்தை கைவிட வேண்டும், போக்குவரத்து வாகனங்களின் ஆண்டுகளை தீர்மானித்து உயர்த்தப்பட்ட எஃப்சி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், விதை உரிம சட்ட மசோதா 2025 கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் தினசரி கேலண்டர், சில்வர் ட்ரம், பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026 ஆண்டு புத்தாண்டு பிறக்கவுள்ள நிலையில் எதிர்வரும் பொங்கலை பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோவிலில் 2026 ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தக்ஷணாமூர்த்தி, கோபி, ரமேஷ், செல்வம், நாகப்பன், ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதியில் புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை மத்திய இணையமைச்சர் திறந்து வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ராஜ்பவன் தொகுதியில் சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர், புண்ணிய பூமியான புதுச்சேரியில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்லாட்சி நடக்கிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சினையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமை இல்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் இணையமைச்சர் தெரிவித்தார். இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட உள்ளன. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 270க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதை கண்டித்து புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களின் தேர்வு தாளை திருத்தியபடி தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் உள்ள சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவு சின்னத்தில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை கிராமங்களை கடந்த 2004ஆம் ஆண்டு தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரலையின் போது புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். சுனாமி பாதிப்பின் 21ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நிர்வாகிகள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து ஊர் மக்களுடன் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது அங்கு கலைமாமணி சிற்பி குபேரன் உருவாக்கியிருந்த சுனாமி நினைவு மணல் சிற்பத்தை பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிற்பி குபேரனை வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மத்திய அரசு நடத்திய கலா உற்சவம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் புகழ்பெற்ற பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்களை உழவர்கரை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சிவசங்கர் பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் டாக்டர் திரு கிருஷ்ணராஜ் மற்றும் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். மங்களம் தொகுதி கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவார்பேட்டை பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று கணுவார்பேட்டையின் பல்வேறு பகுதிகளில் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.